Hi friends, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோ தான். அதுவும் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஆக்ஷன் கேமராங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருக்கும் சரிங்களா, பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுனால நம்மளுக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஷாட்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் மெயினாக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழ் இதில் வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு தடவை அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி இதோட ரிவ்யூவும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பேரலாக வீடியோவில் அட்டாச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா sjcam டியூல் ஸ்க்ரீன் உள்ள லேட்டஸ்ட்டாக வெர்ஷன் உள்ள ஒரு ஆக்ஷன் கேமரா தான். ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ உங்கள் முன்னாடி ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அதே மாதிரி பேரலாக வந்து இதில் ஷூட் பண்ண ஷார்ட்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் தான் போடுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு வந்து அந்த வீடியோஸையும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு ஒரு ஃபுல் பிளாகே எடுத்திருக்கேன். ஸோ குளத்தூர் மீன் பண்ண லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம சேனல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுலாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி செக் பண்ணணுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி அதேமாதிரி ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக அதில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தெரிஞ்சு இந்த sjcam அந்த டியூல் ஸ்க்ரீன் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து தமிழ் யூடியூப் சேனல் நம்பரை ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி SJ4000 Airன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிகினர் ஆக்ஷன் கேமரா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்க்ரீன் வச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் 6200க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி நான் இது பார்த்துட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் மவுண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது அழகாக இப்படி எடுத்தோன்னு வைங்க, ஸோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆக்ஷன் கேமரா பாருங்கள். ஸோ டியூல் ஸ்க்ரீன் உள்ள ஒரு ஆக்ஷன் கேமரா சரிங்களா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயே வந்து இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தோன்னே கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம இப்போதைக்கு இங்கே வைப்போம். அதே மாதிரி பாக்ஸ்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். அக்சசரிஸ் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ உள்ளே வந்து இந்த கிளிப் போர்டு, அதே மாதிரி கொஞ்சம் 2 கிளிப்பு, அப்புறம் 2 அந்த ஸ்டிக்கர்ஸ். அது ஸோ கிளிப் பண்ணி ஒட்டிக்கலாம். அது வந்து க்ளீன் பண்ணுறது கிளாத்து. அதே மாதிரி உள்ளே வந்து sjcam ஸ்டிக்கர். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா பாக்ஸ்லேயும் வந்துடும். அதே மாதிரி யூசர் மேனுவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆக்ஷன் கேமரா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த யூசர் மேனுவல் படித்து பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ பிகினராக நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதை வந்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ லைட்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி, இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஓப்பன்னு ஒரு இது இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அதை ஜஸ்ட்டு இப்படி ஸ்லைட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இது நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து இதிலே பண்ணி காமிச்சிடும். அப்புறம் லைட்டாக வந்து இந்த இடத்துல புஷ் பண்ணிங்கன்னா அழகாக வெளில வந்துடும். ஓகேங்களா. ஸோ எடுத்தாச்சு, இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ பாருங்கள், டியூல் ஸ்க்ரீன் உள்ள ஒரு ஆக்ஷன் கேமரா. நிறைய பேருக்கு வந்து vloggingக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நானும் அதே கேஸ் தான். ஏன்னா எனக்கு vlog பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய ஃபேஸ் தெரியணும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியணும், ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் தெரியணும். ஸோ அதுக்காக இதை பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். இது வந்து இந்த சார்ஜிங் பண்ணுற இது. அதேமாதிரி டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். HDMI கேபிள். இதெல்லாம் மோஸ்ட்டாக எல்லா ஆக்ஷன் கேமராலையும் இருக்கும். வைஃபை பட்டனு, அப் டவுனு. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓகே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ sjcamனு தெரிஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இதுவாகுது ஃபோக்கஸு. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து நிறைய இது நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதை பற்றி படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது வந்து டச்சு கிடையாது,
பட்டன் சிஸ்டம் தான். பட்டன் சிஸ்டம் கொஞ்சம் அனாயிங்காக இருக்கும். ஏன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே லெஃப்ட் பட்டனை ஒரு லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும். தெரியுது பார்த்தீங்களா. ஸோ வந்து கேமரா வச்சு ஃபோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொபைல் கேமரா ஷூட் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ vlog பண்ணுறவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்டுன்னு ஒரு இந்த லைட்டு ரெட் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு 4K அப்புறம் 2 இது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எவ்வளோ இருக்குது சப்போர்ட் பண்ணுதுன்னு. இப்போதைக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வைஃபை பட்டன் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோ மோடுக்கு வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இல்லைனா வந்து சொல்லணும்னு இல்லை, ஏன்னா காலங்காலமாக ஆக்ஷன் கேமரா நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ரெக்கார்ட் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு வருது. கொஞ்சம் இது ஃபோக்கஸ் ஆக மாட்டுது, ஏன்னா மொபைல் கேம்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்தாச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். வந்து 4K 30 ஃப்ரேம்ஸு, அதே மாதிரி 2.7K 30 ஃப்ரேம்ஸு, 1080 60. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இது வளவளா கொலா பேச்சு. உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் vlog வீடியோ பார்க்கணுன்னா நான் கீழே அந்த இடத்துல இந்த வீடியோ வந்து தம்ப்லைனோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் வீடியோ தான். அதே மாதிரி இதோட அண்டர் வாட்டர் ஷாட்ஸும் அதே மாதிரி இந்த இதுலேயும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்ஷன் கேமரா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அமேசான் வெப்சைட்டில் இருக்குது. என்னால் லிங்க்கு கீழே போட முடியாது, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து லிங்க் போடுறதுனால ஏதோ சம் இஷ்யூஸ் என் சேனலுக்கு வந்தது. ஸோ அதனால் நான் லிங்க் நான் போட மாட்டேன். பட் அதோட ப்ராடக்டோட இது வந்து இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ அக்வேரியம் பக்கத்தில் ஒரு பேக்கெட் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ஃபைட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த பேக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் விதமான ஃபைட்டர்ஸ் இருக்குது. எல்லாம் ஆஃப் மூன், க்ரௌன் டெயில், ஸோ அந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேப். கைஸ், இந்த ஆக்ஷன் கேமராவோட ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன் கேமரா யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினராக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா அவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி vlogging நீங்கள் வந்து பிகினராக எனக்கு வந்து ஒரு டியூல் ஸ்க்ரீன் உள்ள ஒரு கேமரா வேணும்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி டியூல் ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாமே பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட ஸ்டெபிலைசேஷன். சரிங்களா. எலக்ட்ரானிக் இது ESI OSI சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த ஷேக் இருக்கிற மாதிரி தோணுது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு கோப்ரோவோ ஒரு ஆக்ஷன் அந்த ஹீரோ இருக்கும் பார்த்தீங்களா, கோப்ரோ இல்லைனா அப்புறம் அந்த இன்ஸ்டா, ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மற்றபடி ஓகே தான். பட் எக்ஸ்டர்னல் மைக்கு சப்போர்ட் கிடையாது, அது ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். பட் ஓகே தான். நீங்கள் வந்து
பட் பட்ஜெட் வைஸ் ஓகே தான். ஸோ அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கேசான் இன்னொரு ஒரு 4K கேமரா ஒன்று இருக்கும், அது ஆக்ஷன் கேமரா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 7000 ரேஞ்ச் வரும். அதுவும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வேணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் வந்து ஸ்பிட்ஸ்பார்க்கில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்லாம் வரும். ஸோ இந்த 2 ஆக்ஷன் கேமராவும் நீங்கள் வந்து இதோட கம்பேர் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படி நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூல் ஸ்க்ரீன் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூட்டு நீங்கள் இந்த ஆக்ஷன் கேமராவை தாராளமாக வாங்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வெளில போய் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கேமரா கிம்பல்லாம் வச்சு எடுக்கும்போது பயந்து எடுப்பேன். ஆனால் இந்த ரீசெண்டாக அந்த ஆக்ஷன் கேமராவில் ஜஸ்ட் ஒரு ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு நான் வந்து மக்களை பார்த்து பயப்பட மாட்டேன். அதே மாதிரி vloggingக்கு அவுட்டோர் vloggingக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட், அதான் நான் சொல்லுவேன். சரிங்களா, உங்களோட பட்ஜெட்டு அப்புறம் டியூல் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாக அந்த கேமரா பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். அக்வேரியம் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மெயின் ஃபோக்கஸே அதான் நம்ம சேனலில். சரிங்களா, ஹாபி ரிலேட்டடாக வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னு நினச்சாருன்னா அவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.